உறவின் ஓசை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை, கணவனுக்கு துரோகம் செய்த மனைவி, இறுதியில் கண்ணீருடன் நின்ற உண்மை. பல இடங்கள்ல இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதற்காக தான் இப்படி ஒரு கதையோட நாம வந்திருக்கோம். இந்த கதைய முழுவதும் கேட்டீங்க அப்படின்னா, நாம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சென்னையுடைய புறநகர் பகுதியில ஒரு சின்ன வீடு. அந்த வீட்ல வாழ்ந்து வந்தவங்க தான் கார்த்திக் மற்றும் அவருடைய மனைவி நந்தினி, அவருடைய 8 வயது மகள் தியா. வெளியில பார்த்தா அது ஒரு மகிழ்ச்சியான குடும்பம். ஒவ்வொரு காலையிலயுமே கார்த்திக் வேலைக்கு செல்லுறதுக்கு முன்னாடி தியாவ பள்ளிக்கு தயாராக்குவாரு. "அப்பா, இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்களா?" அப்படின்னு தியா கேட்பா. கார்த்திக் புன்னகைத்தபடி, "முயற்சி பண்றேன்டா செல்லம். உனக்காக அப்பா வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வரேன். ஓகேவா?" அப்படின்னு கார்த்திக் சொல்லுவாரு. நந்தினி இது எல்லாத்தையுமே அமைதியா அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. கார்த்திக் குடும்பத்துக்காக இரவு பகலா உழைச்சாரு. நல்ல வீடு வாங்கணும், மகள நல்ல பள்ளியில படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கனவு. ஆனா, அதற்காக அவரு வீட்ல செலவிட நேரம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ரொம்ப குறைய ஆரம்பிச்சது. அப்படி போயிட்டு இருந்த நேரத்துல ஒரு மாலை பொழுது, நந்தினி தனியா அமர்ந்து மொபைல பார்த்து சிரிச்சுட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு ஒரு புதிய மெசேஜ் வந்துச்சு. "ஹாய் நந்தினி, என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் அரவிந்த், உன் காலேஜ் நண்பன்." பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்த அந்த ஒரு செய்தி, அவளுடைய வாழ்க்கையவே தலைகீழா மாற்றப் போகுது அப்படின்னு அப்போ அவளுக்கு புரியல. அரவிந்தோடைய மெசேஜை பார்த்த நந்தினி சில நிமிடங்கள் பதில் அனுப்பாம அப்படியே திகைச்சு போயிருந்தா. இத்தனை வருடங்களுக்கு பிறகு இவன் எப்படி நம்பர கண்டுபிடிச்சான் அப்படின்னு யோசிச்சா. சில நிமிஷங்களுக்கு பிறகு, "ஆமாம், ஞாபகம் இருக்கு. எப்படி இருக்க?" அப்படின்னு பதில் அனுப்புனான். அதுவே அந்த கதையுடைய முதல் அடியா இருந்துச்சு. முதல்ல சாதாரணமா தான் பேசுனாங்க. குடும்பம், வேலை, பழைய கல்லூரி நினைவுகள், நாட்கள் செல்ல செல்ல அந்த உரையாடல் தினமும் நடக்க ஆரம்பிச்சது. வீட்ல ஒரு நாள் இரவு, கார்த்திக் ரொம்ப சோர்வோட வீட்டுக்கு வந்தான். "நந்தினி, இன்னைக்கு ஆபீஸ்ல ரொம்ப வேலையா? சாப்பாடு எடுத்து வை" அப்படின்னு சொன்னாரு. ஆனா, நந்தினி கவனம் முழுக்க மொபைல்ல தான் இருந்துச்சு. "ம். இத வைக்கிறேன்" அப்படின்னு மட்டும் சொன்னா. அத கார்த்திக் பெரிதா எடுத்துக்கல. அவளும் வீட்டு பொறுப்பால சோர்வா இருப்பா அப்படின்னு நெனச்சான். ஆனா, மறுநாள் அரவிந்த் ஒரு மெசேஜ் அனுப்புனான். "நீ பழைய மாதிரியே அழகா இருக்க. ஒரு நாள் நேர்ல சந்திக்கலாமா?" அந்த மெசேஜ பார்த்த நந்தினி தயங்குனா. "இல்ல, இது சரியில்ல" அப்படின்னு மனசு சொன்னுச்சு. ஆனா, "சரி, ஒரு காஃபி மட்டும்" அப்படின்னு பதில் அனுப்பிவிட்டா. அதே நேரத்துல கார்த்திக் தனது அலுவலகத்துல கூடுதல் வேலை செஞ்சு கொண்டிருந்தான். என் குடும்பத்துக்கு இன்னும் நல்ல வாழ்க்கை கொடுக்கணும். அப்படிது மட்டும் தான் அவன் மனசுல இருந்த ஒரே எண்ணம். அவன் சம்பாதிச்ச ஒவ்வொரு ரூபாயும் குடும்பத்துக்காக செலவு பண்ணான். ஆனா, அவன் அறியாம அவன் நம்பிய உறவுல ஒரு விரிசல் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அடுத்த நாள் நந்தினி வீட்டை விட்டு வெளியேறிறா. ஆனா, அவள் சொன்ன காரணம் ஒண்ணு. உண்மையான காரணம் வேற. அந்த ஒரு சந்திப்பு ஒரு குடும்பத்தினுடைய அமைதிய குலைக்க போதுன்னு அவளுக்கு தெரியாது. அடுத்த நாள் காலையில தியா, "அம்மா, கொஞ்சம் வெளிய போயிட்டு வரேன். நீ பாட்டி வீட்ல இரு" அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வெளிய போறா. அவ அரவிந்த ஒரு காஃபி ஷாப்ல சந்திக்கிறா. பல வருடங்களுக்கு பிறகு இருவரும் நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசுறாங்க. "நீ சந்தோஷமா இருக்கியா?" அப்படின்னு அரவிந்த் கேட்டான். நந்தினி சில நொடிகள் அமைதியா இருந்தா. "என் குடும்பம் நல்லா தான் இருக்கு. ஆனா, கார்த்திக் வேலையில ரொம்ப பிஸி. நாங்க முன்ன மாரி பேசுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு." அரவிந்த் அவளுடைய தனிமைய புரிஞ்சுகிட்டு, அதுக்கேத்த மாரி பேசினான். அந்த நாளுக்கு பிறகு இருவருடைய தொடர்பும் அதிகரிச்சது. வீட்ல அன்னைக்கு இரவு கார்த்திக் வழக்கத்த விட சீக்கிரம் வீட்டுக்கு வந்தான். "நந்தினி இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டே, எல்லாரும் சேர்ந்து வெளிய சாப்பிடலாம்" அப்படின்னு நந்தினிய கூப்பிட்டான். ஆனா, நந்தினி தயக்கத்தோட, "இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் தலைவலி. வேறொரு நாள் போலாம்" அப்படின்னு சொன்னா. கார்த்திக் ஏமாற்றம் அடைஞ்சாலும் எத பத்தியும் யோசிக்கவும் இல்ல, அதற்காக கவலைப்படவும் இல்ல. தியாவுடைய கவலை சில நாட்களுக்கு பிறகு தியா கொஞ்சம் கவனிச்சா. அம்மா எப்போதும் மொபைல்லயே இருக்காங்களே! ஒரு நாள் குழந்தைத்தனமா கேட்டா. "அம்மா, நான் பேசும்போது கூட நீ ஃபோன தான் பார்க்குறியே! நான் முக்கியம் இல்லையா?" அந்த ஒரு கேள்வி நந்தினியின் மனத ஒரு நொடி உலுக்குனுச்சு. ஆனா, அந்த உணர்வு நீண்ட நேரம் நீடிக்கல. சந்தேகத்தோட தொடக்கம் அங்க தான் ஆரம்பிக்குது. அன்னைக்கு இரவு நந்தினி மொபைலுக்கு ஒரு செய்தி வந்துச்சு. அவள்
உடனே பதற்றமா மொபைல் எடுத்தா. அதுல கார்த்திக் கவனிச்சான். யார் மெசேஜ் அப்படின்னு கார்த்திக் கேட்க, நந்தினி என்னுடைய தோழி அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அங்கேருந்து கிளம்புனான். அந்த பதில் ஏதோ சரியில்ல அப்படின்னு கார்த்திக்கு தோணுச்சு. ஆனா அவன் இன்னமும் நம்பிக்கை இழக்கல. மறுநாள் காலையில நந்தினி குளிக்க போயிருந்தா. அப்போ அவளுடைய மொபைல் மீண்டும் மீண்டும் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. திரையில தெரிஞ்ச நம்பர், பெயர் போட்டு அரவிந்த் அப்படின்னு ஒரு ஹார்ட் போட்டுருந்துச்சு. அதை பார்த்த கார்த்திக்கு அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு நின்னான். கார்த்திக் நடுங்குற கையினால மொபைல் எடுத்தான். திரையில மீண்டும் ஒரு மெசேஜ் வந்துச்சு. நேத்தி உன்னோட இருந்த நேரம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மறுபடியும் எப்ப சந்திப்போம்? அந்த ஒரு வரி கார்த்திக்கோட இதயத்தை நொறுக்குனுச்சு. அவன் சில நொடிகள் அமைதியா நின்னான். அந்த நேரத்துல நந்தினி குளிச்சு முடிச்சிட்டு வெளியே வந்தா. கார்த்திக்கோட கையில தன் மொபைலை பார்த்ததும் அவள் முகம் அப்படியே மாறி போச்சு. கார்த்திக், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு பதற்றமா கூறினான். கார்த்திக் கோபமா கத்தல. அமைதியா ஒரு நாற்காலியில போய் உட்கார்ந்தான். அவன் கண்கள்ல கண்ணீர் மட்டுமே இருந்துச்சு. நான் உன்னை நம்பின நந்தினி. அந்த நம்பிக்கைய நீ ஏன் உடைச்ச? இந்த ஒரு கேள்விக்கு நந்தினிட்ட உடனடியா பதில் இல்ல. அவ தலை குனிஞ்சு அழ ஆரம்பிச்சா. அதே நேரத்துல பள்ளியில இருந்து தியா வீட்டுக்கு வந்தா. வீட்டுடைய அமைதியையும் அம்மா அழுவதையும் பார்த்து பயந்தா. அப்பா, என்ன ஆச்சு? கார்த்திக் மகளை பார்த்தான். தன்னுடைய வேதனைய அவள்கிட்ட காட்ட விரும்பல. அவன் மெதுவா சொன்னான். ஒண்ணுமில்லடா, நீ உள்ள போய் படி. தியா உள்ள போனாலும் வீட்ல ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத மட்டும் உணர்ந்தா. அன்னைக்கு இரவு கார்த்திக் தனியா மாடில உட்கார்ந்திருந்தான். அவன் மனதுல ஒரே கேள்வி. கோபத்தில் இருந்த குடும்பத்தை உடைக்க வேண்டுமா? அல்லது அமைதியா சரியான முடிவை எடுக்கணுமா? அந்த இரவு யாருக்குமே தூக்கம் வரல. அந்த இரவு வீட்ல யாரும் யாரோடையும் பேசல. சாப்பாடு மேஜையில 3 தட்டு இருந்துச்சு. ஆனா சாப்பிட்டது சிறிய தியா மட்டும்தான். கார்த்திக் அமைதியா எழுந்து தனது அறைக்கு போயிட்டான். நந்தினி கண்ணீரை மறைச்சபடி சமையலறையில நின்னுட்டு இருந்தா. அடுத்த நாள் காலை தியா பள்ளிக்கு செல்ல கிளம்புனா. வழக்கம் போல, அப்பா, என் ஷூலேஸ் கட்டி விடுங்க அப்படின்னு ஓடி வந்தா. கார்த்திக் முழங்கால்ல அமர்ந்து லேச கட்டி விட்டான். அப்போ தியா மெதுவா கேட்டா, அப்பா, நீங்களும் அம்மாவும் சண்டை போட்டீங்களா? கார்த்திக் அமைதியா இருந்தான். இல்லடா செல்லம் அப்படின்னு சிரிக்க முயற்சி பண்ணான். ஆனா அந்த சிரிப்புல வலி மட்டும்தான் இருந்துச்சு. பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி தியா தனது அம்மா கிட்ட ஓடி வந்து ஒரு கேள்வி கேட்டா. அம்மா, நம்ம 3 பேரும் முன்ன மாதிரி சிரிச்சு பேச மாட்டோமே. அந்த ஒரு கேள்வி நந்தினியோட இதயத்தை நொறுக்குனுச்சு. அவ தியாவை கட்டிப்பிடிச்சு கதறி அழ ஆரம்பிச்சா. அன்னைக்கு சாயந்தரம் கார்த்திக் வீட்டுக்கு வந்தப்போ மேஜையின் போது ஒரு கடிதம் இருந்துச்சு. அது நந்தினி எழுதுனது. நான் செய்த தவறுக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது. உன் நம்பிக்கைய நான் உடைச்சிட்டேன். உன் வாழ்க்கையில மிகப்பெரிய தவறு நான் தான். நீ என்ன முடிவெடுத்தாலும் அத ஏத்துக்கொள்றேன். ஆனா தியாவை மட்டும் என்கிட்டருந்து பிரிச்சிடாத. கடிதத்தின் மீது கண்ணீர் துளிகள் விழுந்துச்சு. கார்த்திக் அந்த கடிதத்தை படிச்சு அமைதியா நின்னான். அந்த நேரத்துல அறைக்குள்ள இருந்து தியாவின் குரல் கிடைச்சு. அப்பா, நாளைக்கு பள்ளியில ஃபேமிலி டே. நீங்களும் அம்மாவும் 2 பேரும் வரணும். என் நண்பர்கள் எல்லாருடைய அப்பா அம்மாவும் வருவாங்க. கார்த்திக் கண்களை மூடிக்கிட்டான். ஒரு பக்கம் உடைந்த நம்பிக்கை, மற்றொரு பக்கம் மகளுடைய அப்பாவி ஆசை. எந்த முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாம அவளுடைய மனம் துடிச்சது. மறுநாள் காலை தியா மிகவும் மகிழ்ச்சியா இருந்தா. அப்பா, அம்மா, இன்னைக்கு ஃபேமிலி டே. நீங்க 2 பேரும் வருவீங்கல்ல? கார்த்திக் அமைதியா நின்னான். நந்தினி தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தா. சில நொடிகளுக்கு பிறகு வரும்டா செல்லம் அப்படின்னு கார்த்திக் மெதுவா சொன்னான். தியாவுடைய முகத்துல மீண்டும் சிரிப்பு மலர்ந்துச்சு. பள்ளியில பள்ளி வளாகம் முழுவதும் பெற்றோர்களால நிரம்பி இருந்தாங்க. குழந்தைகள் தங்கள் அப்பா அம்மாவுடைய கைகளை பிடிச்சு மகிழ்ச்சியா நடந்து கொண்டிருந்தாங்க. தியாவும் கார்த்திக் ஒரு கையிலையும் நந்தினிய மற்றொரு கையிலையும் பிடிச்சுக்கிட்டு நடந்தா. வெளியில பார்த்தவங்களுக்கு அவங்க ஒரு மகிழ்ச்சியான குடும்பம். ஆனா அவங்களுடைய மனதுல அமைதி இல்ல. போட்டி ஆசிரியர் அறிவித்தாங்க. அடுத்த போட்டி அப்பா அம்மா குழந்தை மூவரும் சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு. விருப்பம் இல்லைனாலும் தியாவுக்காக இருவரும் கலந்துக்கிட்டாங்க. போட்டி முடிஞ்சதும் தியா மகிழ்ச்சியில குதிச்சா. அம்மா, அப்பா, நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க 2 பேரையும் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தா. அந்த நொடி கார்த்திக்குடைய மனம் லேசானுச்சு. எதிர்பாராத சந்திப்பு அந்த நேரத்துல
ஒருவர் மெதுவா கார்த்திக்குடைய அருகில வந்தாங்க. அவரு அரவிந்த். அவரு கார்த்திக்க பார்த்து சொன்னாரு, "கொஞ்சம் தனியா பேசலாமா?" கார்த்திக் அமைதியா அவரோட போனாரு. அரவிந்த் தலை குனிஞ்சு நின்னான். "எல்லா தவறும் என்னோடது தான். நந்தினி பலமுறை இந்த தொடர்ப முடிக்கணும்னு சொன்னாங்க. நான் தான் மீண்டும் மீண்டும் பேச முயற்சி பண்ணேன். ஆனா, நடந்ததுக்கு நான் எந்த நியாயமும் சொல்ல வரல. உங்க குடும்பம் உடையக்கூடாது." அத சொல்லிட்டு அரவிந்த் அங்கிருந்து போயிட்டான். கார்த்திக்குடைய மனப்போராட்டம். கார்த்திக் அங்கேயே சில நிமிடங்கள் அமைதியா நின்னான். அவன் மனசுல கோபம் இருந்துச்சு. ஆனா, தியா மேடையிலிருந்து கையசைச்சு, "அப்பா வாங்க" அப்படின்னு கூப்பிட்டா. அந்த ஒரு அழைப்பு அவனுடைய கோபத்தை விட, தன் மகளுடைய எதிர்காலத்த பத்தி தான் சிந்திக்க வச்சது. அன்னைக்கு இரவு கார்த்திக் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தான். அந்த முடிவு நந்தினியுடைய வாழ்க்கைய என்னைக்கு மாத்தப்போது. அதாவது வீடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. தியா தூங்கிட்டா. கார்த்திக் ஹால்ல உட்கார்ந்தான். நந்தினி மெதுவா அவன் அருகில போய் நின்னா. "ஒரு நிமிஷம் பேசலாமா?" கார்த்திக் அமைதியா தலையசைச்சான். கண்ணீர் மல்க நந்தினி சொன்னா, "நான் செய்த தவற எந்த வார்த்தையாலயும் சரி செய்ய முடியாது. நான் உன் நம்பிக்கைய உடைச்சிட்டேன்னு என்ன மன்னிக்கணும்னு கேட்கல. எனக்கு அந்த தகுதியும் இல்ல." சில நொடிகள் அமைதியா இருந்துட்டு, பிறகு கார்த்திக் மெதுவா பேச ஆரம்பிச்சான். "எனக்கு கோபம் இருக்கு, வலி இருக்கு. ஆனா அத விட பெரிய உடைந்த நம்பிக்கை. அத நீ உடைப்பன்னு நான் அவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல." நந்தினி தலை குனிஞ்சு அழுதா. கார்த்திக் தொடர்ந்தான். "நான் இன்னைக்கு எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்க மாட்டேன். நம்ம மகளுக்கு அமைதியான சூழல் வேணும். ஆனா ஒரு விஷயம் மட்டும். இனிமே நம்ம வாழ்க்கையில பொய்க்கு இடமில்ல. உண்மையா மாறத் தயாரா இருந்தா மட்டுமே இந்த உறவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம்." நந்தினி அதிர்ச்சியோட அவன பார்த்தா. "அது உடனடி மன்னிப்பு இல்ல. அது பொறுப்புடன் மாற்றம் ஏற்படணும். அதுக்கு வேணா ஒரு வாய்ப்பு உண்டு." அப்படின்னு சொன்னதும், அவ கண்ணீரோட சொன்னா, "நான் அத சம்மதிக்கிறேன். வார்த்தையால இல்ல, என் செயலால." அந்த நேரத்துல அறையிலேருந்து கதவு திறந்த சத்தம் கேட்டுச்சு. தியா தூக்க கலக்கத்துல வந்து இருவரையும் கட்டிப்பிடிச்சா. "அம்மா, அப்பா, இனிமே யாரும் அழக்கூடாது." அந்த ஒரு குழந்தையுடைய வார்த்தை மூவருடைய கண்கள்லயும் கண்ணீர வரவழைச்சது. ஒரு குடும்பம் அப்படிங்கிறது அன்பால மட்டும் நிலைக்காது. நம்பிக்கையாலயும் நிலைக்கும். நம்பிக்கை உடைஞ்சா மீண்டும் கட்டுவது கடினம். ஆனா, உண்மையான வருத்தம், பொறுப்பு, மாற்றம் இதெல்லாம் இருந்தா சில உறவுகள் மீண்டும் உயிர் பெறும். ஸோ, இது ஒரு நல்ல கதை. இந்த கதையில நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உறவுகள் உடைவது ஒரு நாள்ல அல்ல. பேசாம விட்ட வார்த்தைகள், மறைக்கப்பட்ட உண்மைகள், உடைந்த நம்பிக்கைகள் இதெல்லாம் சேரும்போது தான் ஒரு குடும்பம் சிதைஞ்சு போது. அதனால அன்பையும் மட்டும் இல்லங்க, நம்பிக்கையையும் எப்போதுமே பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்க முடியும். அதுதான் நமக்கும், நம்ம குடும்பத்துடைய எதிர்காலத்துக்கும் ரொம்பவும் நல்லா இருக்கும். இந்த கதை உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதுபோக நம்ம சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த கதைய பத்திய உங்களுடைய கருத்துக்கள கீழ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.